உலக எரிசக்தி சந்தையில் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒபெக் அமைப்பிலிருந்து தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுவது என்ற முடிவெடுத்துள்ளது. இது வெறும் ஒரு பொருளாதார மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு புதிய உலகளாவிய அதிகார மையத்தின் எழுச்சியாகும். அமீரகம் தனது வளங்களை சுதந்திரமாக பயன்படுத்தவும் சவுதி அரேபியாவின் பிடியிலிருந்து விலகவும் எடுத்த இந்த முடிவின் பின்னணியில் பல காரணங்கள் உள்ளன. முதலில் ஒபெக் என்றால் என்ன என்றால், இது 1960இல் ஈராக் நாட்டின் பாக்தாத் நகரில் ஈரான், ஈராக்கு, குவைத்து, சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய 5 நாடுகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒபெக் என்ற அமைப்பு. இதனுடைய முக்கிய நோக்கங்களே என்ன அப்படின்னா, உலகச் சந்தையில் எண்ணெய் விலையை தன்னிச்சையாக நிறுவனங்கள் நிர்ணயிப்பதை தடுத்து ஒபெக் நாடுகளுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்தல். அதாவது எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துதல். ஒபெக் நாடுகள் எவ்வளவு எண்ணெய் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை ஒரு கூட்டமைப்பாக முடிவெடுத்து சந்தையில் எண்ணெய் விநியோகத்தை கட்டுப்படுத்துதல். எண்ணெய் வளங்கள் மீது அந்தந்த நாடுகளுக்கு முழு அதிகாரத்தையும் உரிமையும் பெற்றுத்தருதல் போன்றன இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த அதிரடி முடிவுக்கு மிக முக்கிய காரணமே என்னென்றால், அபுதாபி கச்சா எண்ணெய் குழாய் திட்டம் ஆகும். இது அபுதாபியின் ஹப்சன் எண்ணெய் வயலிலிருந்து ஓமன் வளைகுடாவில் உள்ள புஜைரா துறைமுகத்தை நேரடியாக இணைக்கிறது. அதாவது உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 5இல் 1 பங்கு ஹர்முஸ் ஜலசந்தியை தொடாமலேயே இந்த குழாய் மூலம் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியும். ஈரான் இஸ்ரேல் மோதலால் ஹர்முஸ் ஜலசந்தி முடங்கினாலும் அமீரகம் மட்டும் தடையின்றி எண்ணெயை விற்க முடியும். இதன் வழியாக புஜைரா இன்று உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு நிலையங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இதன் மூலம் அமீரகம் தனது உற்பத்தி திறனை நாளொன்றுக்கு 5 மில்லியன் பேரலாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டம் சவுதி அரேபியாவுக்கு மிகுந்த எரிச்சலை கொடுத்துள்ளது. காரணம், சவுதி அரேபியா மற்றும் அமீரகம் ஆகிய 2 நாடுகளுமே சிறந்த நட்பு நாடுகளாக கருதப்பட்டாலும் சமீப காலமாக அவற்றுக்கிடையே கடுமையான பொருளாதார போட்டி நிலவுகிறது. சவுதி அரேபியா தலைமையிலான ஒபெக் கூட்டமைப்பு எண்ணெய் விலையை உயர்த்த உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்ற கொள்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அமீரகமோ தனது எண்ணெய் உற்பத்தி திறனை நாளொன்றுக்கு 5 மில்லியன் பேரலாக உயர்த்த பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்துள்ளது. அதில் சவுதியின் கட்டுப்பாடுகளால் தனது முழு திறனை பயன்படுத்த முடியாமல் போவது அமீரகத்தின் பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதாக அபுதாபி கருதுகிறது. சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டம் மற்றும் அமீரகத்தின் பொருளாதார கொள்கைகளும் நேரடியாக மோதுகின்றன. பிராந்தியத்தின் தலைமை பொருளாதார மையமாக திகழ 2 நாடுகளுமே தற்போது போட்டிப்படுகின்றன. எண்ணெய் வருவாயை இப்போதே அதிகப்படுத்தி அந்த பணத்தை கொண்டு எதிர்கால புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு மாற அமீரகம் துடிக்கிறது. அதே நேரம் அமீரகம் புஜைரா குழாய் போன்ற உள்கட்டமைப்புகளில் 150 பில்லியனுக்கும் மேல் முதலீடு செய்துள்ளது. இந்த முதலீட்டெல்லாம் லாபமாக மாற்ற வேண்டுமானால் அமீரகம் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்ய வேண்டும். இதற்கு ஒபெக் கட்டுப்பாடுகள் தடையாக இருக்கின்றன. உலகளவில் அதிகரித்து வரும் ஈவி பயன்பாட்டை கருத்தில் கொண்டு எண்ணெய் தேவை உலக அளவில் குறையத் தொடங்குவதற்கு முன்பே தன்னிடம் உள்ள அனைத்து எண்ணெய் வளத்தையும் பணமாக மாற்றிவிட்டு அந்த பணத்தை கொண்டு சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் முதலீடு செய்ய அமீரகம் துடிக்கிறது. வளைகுடா பிராந்தியத்தின் தலைமைத்துவத்திற்கு சவுதி அரேபியாவின் முகமது பின் சல்மானுக்கும் அமீரகத்தின் முகமது பின் சயீதுக்கும் இடையே மறைமுக போட்டி நிலவுகிறது. இப்போது ஒபெக் அமைப்பிற்குள் சவுதியின் கட்டளைகளுக்கு பணிய அமீரகம் விரும்பவில்லை. அதன் காரணமாகவே அமீரகம் ஒபெக்கிலிருந்து தற்போது வெளியேற முடிவு செய்துள்ளது. அமீரகத்தின் இந்த வெளியேற்றம் உலக பொருளாதாரத்தில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். புஜைரா வழியாக அமீரகம் அதிக எண்ணெயை ஏற்றுமதி செய்யும். இது அமீரகத்தின் செல்வம் பெருகி அந்த நாட்டை மீண்டும் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாற்றலாம். ஒபெக் கட்டுப்பாடுகளின்றி அதிகப்படியான எண்ணெய் விற்பனை செய்வதன் மூலம் அமீரகத்தின் தேசிய எண்ணெய் நிறுவனமான ஆண்டனோசி மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். உலகின் 3வது பெரிய உற்பத்தியாளர் வெளியேறுவது ஒபெக் அமைப்பின் செல்வாக்கை உலக அரங்கில் குறைக்கலாம்.
குறைந்த விலையில் எண்ணெய் கிடைக்க வேண்டும் என விரும்பும் அமெரிக்காவிற்கு இது சாதகமான சூழலாகவும் அமையலாம். ஐக்கிய அரபு அமீரகம் தனது எதிர்காலத்தை ஒபேக் அமைப்பின் கூட்டு முடிவுகளிடம் ஒப்படைக்காமல் தனது சொந்த உள்கட்டமைப்பு, அதாவது புஜைராந்தா குழாய் மற்றும் பொருளாதார தேவைகளின் அடிப்படையில் சுதந்திரமான பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. இப்போது இது உலக எரிசக்தி அரசியலில் சவுதி அரேபியாவின் ஆதிக்கத்திற்கு விடப்பட்ட நேரடி சவாலாக அமையலாம். சவுதி அரேபியா நிழலிலிருந்து விலகி ஒரு உலகளாவிய எரிசக்தி வல்லரசாக தன்னை தனித்து அடையாளப்படுத்திக் கொள்ளும் முயற்சியாகும் இது. அமீரகத்தின் இந்த அதிரடி முடிவு ஒபேக் கூட்டமைப்பின் வீழ்ச்சியின் தொடக்கமாகவும் அமையலாம், அல்லது உலக எரிசக்தி சந்தையில் ஒரு புதிய விநியோக சங்கிலியின் தொடக்கமாகவும் அமையலாம்.